ஸ்பெயின் நாட்டில் ஒரு சிறிய கிராமத்தில் சாண்டியாகோ என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் ஒரு சாதாரண மேய்ப்பன். ஆடுகளை மேய்த்து, புத்தகங்களை படித்து, உலகத்தை சுற்றிப் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வாழ்ந்தவன். அவன் வாழ்க்கை சின்னதா இருந்தாலும் அவன் மனசு பெரிய கனவுகளால் நிரம்பியிருந்தது. ஒரு இரவு ஒரு பழைய தேவாலயத்தில் தூங்கிக் கொண்டிருந்தபோது அவனுக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அந்த கனவில் எகிப்து நாட்டின் பெரிய பிரமிட் அருகே ஒரு பொக்கிஷம் புதைந்து கிடக்கிறது என்று அவனுக்கு தெரிகிறது. அது ஒரு சாதாரண கனவு இல்லை, அதே கனவு மீண்டும் மீண்டும் வந்தது. அவன் குழப்பமடைந்தான். இது ஒரு சின்ன விஷயம் இல்லை என்று அவன் உணர்ந்தான். அதற்கான அர்த்தம் என்ன என்று தெரிந்து கொள்ள ஒரு ஜிப்சி பெண்ணை சந்திக்கிறான். அவள் அந்த கனவை கேட்டதும், நீ அந்த பொக்கிஷத்தை தேடிப் போக வேண்டும் என்று சொல்கிறாள். அதற்குப் பிறகு அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. மெல்கிசதேக் என்ற ஒரு மர்மமான முதியவர் அவனை சந்திக்கிறார். அவர் அவனிடம் ஒரு முக்கியமான உண்மையை சொல்கிறார். ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு தனிப்பட்ட புராணக் கதை இருக்கும். அதுதான் அவர்களின் வாழ்க்கையின் உண்மையான நோக்கம். அந்த வார்த்தைகள் சாண்டியாகோவின் மனதை ஆழமாக தாக்கியது. அவன் உடனே ஒரு முடிவு எடுத்தான், என் கனவை நான் பின்தொடரப் போறேன் என்று. தனது ஆடுகளை விற்று எல்லா வசதிகளையும் விட்டுவிட்டு அவன் ஒரு புதிய உலகத்திற்கு பயணம் தொடங்கினான். ஆனால் வாழ்க்கை அவனை சோதிக்க ஆரம்பித்தது. அவன் ஆப்பிரிக்காவில் உள்ள டாங்கியர் நகரத்தை அடைந்தவுடன் ஒரு அந்நியன் அவனை ஏமாற்றி அவன் எல்லா பணத்தையும் திருடிச் சென்று விடுகிறான். ஒரு நிமிஷத்தில் அவன் எல்லாத்தையும் இழந்து ஒரு அந்நிய நாட்டில் தனியாக நின்றான். அந்த நேரத்தில் அவன் மனதில் வந்த கேள்வி, நான் ஏன் இங்கே வந்தேன்? அவன் திரும்பி போகலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் ஒரு கண்ணாடி கடையில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறான். அந்த கடை உரிமையாளர் வாழ்க்கை முழுக்க ஒரு கனவு வைத்திருந்தார். அது என்னவென்றால் மெக்காவிற்கு யாத்திரை செல்ல வேண்டும் என்று. சில மாதங்களில் அவன் நல்ல பணம் சம்பாதிக்கிறான். இப்போது அவனுக்கு ஒரு வாய்ப்பு, திரும்பிப் போகலாமா? இல்லை, தொடர்ந்து போகலாமா? அந்த நேரத்தில் அவன் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறான், நான் ஆரம்பிச்ச பாதையை பாதியிலே விடமாட்டேன். அவன் பாலைவனத்தை கடக்கும் ஒரு கரவானில் சேருகிறான். அந்த பயணம் எளிதானது இல்லை. வெப்பம், பயம், அமைதி. ஆனால் அந்த அமைதியில் அவன் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்கிறான். உலகம் பேசுகிறது. நாம் கேட்க தெரிந்தால் போதும். அவன் இயற்கையின் மொழியை புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறான். பயணத்தின் நடுவில் அவன் ஒரு ஓயாசிஸில் தங்குகிறான். அங்கே அவன் பாத்திமா என்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறான். அவள் மீது அவன் காதல் வயப்படுகிறான். வாழ்க்கையில் முதல் முறையாக அவனது மனம் குழப்பமடைகிறது. கனவா? காதலா? ஆனால் பாத்திமா அவனிடம் சொல்கிறாள், உன் கனவை நீ பின்தொடர். உண்மையான காதல் உன்னை தடுக்காது. அந்த வார்த்தைகள் அவனுக்கு இன்னொரு சக்தி கொடுக்கிறது. அதற்குப் பிறகு அவன் ஒரு அல்கெமிஸ்டை சந்திக்கிறான். அந்த மனிதன் அவனுக்கு வாழ்க்கையின் மிக ஆழமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறான். பயம் என்பது தோல்வியை விட மோசமானது. உன் இதயத்தை கேள். நீ உண்மையா விரும்பினா இந்த உலகமே உனக்கு உதவும். ஒரு கட்டத்தில் அவன் தன்னம்பிக்கையை நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அவன் காற்றாக மாற வேண்டும் என்று சவால் விடப்படுகிறது. அது ஒரு அதிசயமான தருணம். அவன் இயற்கையுடன் இணைந்து தனது சக்தியை உணர்கிறான். இறுதியில் அவன் எகிப்து பிரமிட் அருகே சென்று தனது கனவில் கண்ட இடத்தில் தோண்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் அங்கே கொள்ளையர்கள் வந்து அவனை அடித்து அவன் கனவை கேலி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒருவன் சொல்வது, நானும் ஒரு கனவு கண்டேன். ஸ்பெயினில் ஒரு பழைய தேவாலயத்தில் ஒரு மரத்தடியில் பொக்கிஷம் இருக்கு. ஆனா நான் அதை நம்பவில்லை. அந்த வார்த்தை சாண்டியாகோவின் வாழ்க்கையை மாற்றுகிறது. அவன் உடனே புரிந்து கொள்கிறான், அது நான் ஆரம்பித்த இடம். அவன் மீண்டும் ஸ்பெயினுக்கு திரும்பி அந்த தேவாலயத்தில் இருக்கும் மரத்தடியில் தோண்டுகிறான். அங்கே உண்மையிலேயே பொக்கிஷம். ஆனால் அந்த பொக்கிஷத்தை விட பெரியது என்ன தெரியுமா? அவன் அந்த பயணத்தில் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்கள். இந்த கதையின் உண்மை என்னவென்றால், நாம் தேடிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் பல நேரங்களில் நம்மிடம் இருந்தே தொடங்கியவை. ஆனால் அதை உணர நாம் ஒரு பயணம் செய்ய வேண்டும். நினைவில் வைங்க, உன் கனவு சும்மா வராது. அது உனக்கான பாதை. அதை பின்தொடர். பாதியிலே விடாதே. ஏன்னா நீ உண்மையா விரும்பினா இந்த உலகமே உனக்கு உதவும். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வெற்றி இப்போதே ஆரம்பம்.